அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ விஷயம் மாறி இருக்குது. ஒரு விஷயம் தவிர என்ன விஷயம்னா, ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க குறை சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் மாறல. அது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். என் லைஃப்லேயும் இதெல்லாம் நடந்திருக்கும், உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும். குறை சொல்வரை எப்படி மாற்றுவது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான், என்னோடய உறவாக என்னோடய ஃப்ரெண்டாக தான் உங்கள்கிட்ட பேசலான்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணால் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேனோ அது மாதிரி தான் குறை சொல்கிறவங்கள்ட்ட புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது, ஆனால் அடுத்த வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ண அசிங்கம் தானே. அப்போ உங்கள் வீட்டு பிரச்சனை மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்த வீட்டு பிரச்சனை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னது தான் அது அர்த்தம். ஓகேவா? இனிமேலும் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்னதை கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் குறை சொல்ல மாட்டீங்க யாரையும். ஓகேவா? நான் சொன்னது எதுவும் தப்பாக இருந்தால் ஐம் ரியலி சாரி. பட் என்னோடய ஃபேமிலி தப்பு பண்ணால் நான் எப்படி தட்டி கேட்பேனோ அது மாதிரி தான் உரிமையாக நான் உங்கள்கிட்ட பேசினேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இதாக இருந்துச்சுன்னா என்னை இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எனக்கு தனிப்பட்டு இன்ஸ்டாகிராமில் பேசலாம். சரிங்களா? ஓகே, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.